8 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்றது சாஸ்திரம். அப்படி 8 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன கிடைக்கும்னா நித்திய நிரதிசிய ஆனந்த சாஸ்வத பிரம்ம லோகம். பொம்பளைக்கு 21 வயசுக்கு முன்னாலே கல்யாணம் பண்ணக்கூடாது. புருஷன் வந்தாருன்னா என்ன பண்றது? கஞ்சாறு ஊத்துவா, அந்த நிலையில புள்ளைய வைக்காதீங்க. ஊத்தாக்கு போன போறோம். நான் வாத்தியாரா போனேன், நான் டாக்டரா போனேன், நான் தாழ்ந்தாரா போனேன், நான் கலெக்டரா போனேன். படிங்க மரமரமா சுதந்திரமா ஸ்திரீகள் எப்போதும் இருக்கப்படாது. தானே சொத்து சம்பாதிச்சு தனக்கு தானே ஆர்ஜிதம் பண்ணி சாப்பிட்டு அந்த மாதிரியான சிரமங்கள் உத்தியோகத்துக்கு போறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. Always in almost all the shastras, women are considered to be paratantra. She should not be a swatantra. She should not be independent. She should not be independent. பெண்கள் அவ பேர்ல பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கப்படாது. ஆரம்பிச்சா போயிட்டு பாரதத்துக்கு போயிட்டு. உங்க அம்மா 21 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணா இப்ப என்ன அவசரம் பாத்துக்கலாம்னு சொல்லணும். நீங்க அவ்வளவு சுதந்திரமா வசதியா இருக்கணும். வேலையில்லா திண்டாட்டம் வந்ததுக்கு காரணமே பெண்கள் சம்பாதிக்கிறது. நீங்க எல்லாம் நிறைய படிச்சீங்கன்னா நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கத்துக்கு போது ஆம்பளைக்கு வாத்தியார் வேலை கொடுக்க கூடாதுன்னு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். வாத்தியார் வேலை பொம்பளைக்கு தான், தபால் ஆபீஸ் வேலை பூரா பொம்பளைக்கு தான். போஸ்ட்மேன், கிளர்க்கு, மணியாருக்கு, அந்த வேலை இந்த வேலை அந்த ஆம்பளையே உள்ள நுழையக்கூடாது. இப்படி வேலைகளை உங்களுக்கு ஒதுக்கி வைக்கிற போது சுகமா நீங்க இருக்கலாம். ஆபத்து சொன்னால் பெண்களை படிக்க வைக்காதே. பெண்களை எல்லாம் நல்லா படிக்க வைங்க. ஏதாவது ஒரு தொழிலுக்கு அவங்க சொந்தத்தில் பக்குவம் அடையணும். அவங்க சாப்பாட்டுக்கு தாராளமா வழி இருக்கு. அடிமைங்கிறவங்க சோத்துக்கு இல்லாமட்டாங்க. படிக்கையில அவர் தேசி மாதிரி இருக்க வேண்டும். கட்டர்மதித்தா குணதர்மவத்தி அப்படின்னு ஸ்திரீகள் இந்த மாதிரியாக கணவன்கிட்ட நடந்து கொள்ள வேண்டியதே முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டது. தாய்மார்கள்னா நாளைக்கு நீங்க ஏரோப்ளேன் ஓட்டணும், சந்திர மண்டலத்துக்கு போய் குடியிருக்க வேணும். நீங்க எல்லாம் சுதந்திரமான பிராணி ஆகணும். போல நடக்கக்கூடிய உரிமை வரணும். உங்களை காப்பாற்றிக்க உங்களுக்கு சக்தி வேணும். இன்னொருத்தன் வீட்டை போட்டு பூட்டுறது போல அடிமைத்தனம் வேற இல்லை. பொம்பளைய புடிச்சத கட்சி சாலுன்னா வாண்டான்னா எங்க என்ன ஆகும், வாண்டான்னா எங்க என்ன ஆகும், இந்த கவலை தானே. அந்த எண்ணம் நம்ம பெண்களுக்கு இருக்கக்கூடாது.